ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ரவுண்ட் நெக்கும் யூ நெக்குக்கும் ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ரவுண்ட் நெக்கை எப்படி பர்ஃபெக்டாக போட போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக் வித்தும் நெக் டெப்த்தும் குறித்து வச்சுருக்கேன். இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெக் லைன் வரைகிற அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி யூ நெக் வரையுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த நெக் வித்தில் எவ்வளோ ஹாஃபோ அதை குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர் ½ இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற என்ன அளவு இருக்கோ அதே தான் இந்த லென்த்லேயும் நம்ம குறிச்சிக்க போகிறோம். இந்த லென்த்லேயும் குறித்ததுக்கு பின்னாடி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு கர்வ் வரைகிறோம். அந்த கர்வ் தான் நம்மளுக்கு யூனிக்காக கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக இங்கே கீழே என்ன அளவு இருக்கோ அதே அளவே அந்த லென்த்லேயே குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு யூனிக் நீட்டாக வரும். ஓகேங்களா? யூ நெக்குக்கு இந்த கார்னரில் ½ இன்ச்சுக்கு மட்டும் குறிச்சிங்கன்னா யூ நெக் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வரைஞ்சோம்னா நம்மளுக்கு யூ நெக் நீட்டாக வரும். ஓகே, இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். யூ நெக் வந்திருக்கும். இப்போ நம்ம யூ நெக்குக்கு இந்த ½ இன்ச் வைக்கிற மாதிரி நம்ம ரவுண்ட் நெக்குக்கு 1 இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து வைக்கணும். அதையும் அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு யூனிக் கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு யூனிக்குங்கிறது யூ ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி யூ ஷேப்பில் கிடைக்கும். அதே நம்மளுக்கு ரவுண்ட் நெக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டாக வரணும். அப்போ தான் ரவுண்ட் நெக் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நான் நெக் வித்தும் நெக் லென்த்தும் குறித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரவுண்ட் நெக் எப்படின்னு பார்க்கலாம். இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதில் ஹாஃபாக நம்ம குறிச்சிக்கணும். லென்த் எங்கே இருக்கோ அதில் ஹாஃப். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இது இந்த மார்க் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு ரவுண்ட் நெக் அழகாக கிடைக்கும். இப்போ ரவுண்ட் நெக்குக்கு கண்டிப்பாக நம்ம 1 இன்ச்சுக்கு வைக்கும் போது தான் நல்லா ரவுண்டாக வரும். அதே போல் இந்த மாதிரி மொல்லமாக ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் நெக் கிடச்சிரும். இப்போ இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் நெக் நீட்டான கிடச்சிரும். இது யூ நெக். நம்மளுக்கு யூ நெக்குக்கு ½ இன்ச் தான் வச்சோம். பட் ரவுண்ட் நெக்குக்கு நம்ம கார்னர்லேருந்து 1 இன்ச் வச்சோம். ஸோ ரவுண்டாக நல்லா நீட்டாக வரும். யூ நெக்கு யூ மாதிரி நல்லா நீட்டாக வரணும். ஓகே, இதுதான் ரவுண்ட் நெக்கு. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்லேயே இன்னுமே பர்ஃபெக்டாக எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெக் லென்த்தும் நெக் வித்தும் குறிச்சிட்டோம். இதுலேருந்து 1 இன்ச் எப்பவும் போல் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்த்துலேயும் நம்ம அதே மாதிரி எந்த லென்த் இருக்கோ அதில் ½ இன்ச் குறிச்சிட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து மேலேருந்து ஆரம்பித்து அந்த 1/4 இன்ச் பக்கமாக கொண்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளை குறித்து வச்சுக்க அந்த 1 இன்ச்சில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ப்ராடான ஒரு ரவுண்ட் நெக் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இது நம்ம சுடிதாருக்கு போடும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே ப்ராடான அழகான ஒரு ரவுண்ட் நெக் கிடைக்கும். ரவுண்ட் நெக்கை 2 டைப்பில் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூ நெக்குக்கும் ரவுண்ட் நெக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ப்ராடாக உங்களுக்கு ரவுண்ட் அழகாக தெரியும். இந்த ரவுண்ட் நெக்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது நம்ம வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் இந்த ரவுண்ட் நெக்குக்கு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அழகாக ப்ராடாக அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரவுண்ட் நெக்கும் யூ நெக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற யூ நெக்கு அண்ட் ரவுண்ட் நெக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.